கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய தேவன் தமது ஜனங்கள் மேலே ரொம்ப கண்ணும் கருத்துமாய் இந்த நாட்களிலே ஆண்டவர் தமது ஜனங்களிடத்திலே அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். உலக சரித்திரத்திலே வேதாகம நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக முக்கியமான காலம். இந்த காலத்தில் தானே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் என்றால் என்ன? பல முறை சபையிலே சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல். கிறிஸ்துவை தரிக்காதவர்கள் பரிசுத்தமாக இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவரை தரித்திருக்கிறேன் என்றதான அடையாளம் என்ன? அவருக்குள்ள கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்கும். கர்த்தர் மேல் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கர்த்தரை முழு உள்ளத்தோடு தேடுவாங்க. கர்த்தரை மாத்திரம் மையமாய் வைத்து வாழ்வார்கள். இப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இல்லை என்றால் இன்னும் கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. 5 வருஷத்துக்கு எஃப்டி போடுறேன், 5 வருஷம் கழித்து என் பிள்ளைக்கு இது வைக்க நத்திங் டூயிங். எனக்கு வருஷம் சொல்ல முடியாது, மாதம் சொல்ல முடியாது, ஏசப்பா வருகை குறித்து நாளை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நாட்களையும் காலங்களையும் சொல்ல முடியும். அது இந்த நாட்கள் தான் இயேசுவின் வருகை. சமாதானத்தை குறித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானில் நடந்த சமாதான பேச்சு முறிந்து போனது. இப்பொழுது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்திய நேரப்படி 5 மணிக்கு இரு தரத்தாரும் பேசி சமாதான உடன்படிக்கை செய்தாங்க. நேற்று இந்திய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய அந்த ஐஆர்ஜிடிசி என்று சொல்லுகிறதான அந்த ஈரானுடைய அந்த இராணுவ படையினர் எந்த கப்பலையும் அனுமதிக்கலை, எந்த போக்குவரத்தும் அவங்க நடத்த அனுமதிக்கலை. இது சமாதானத்தினுடைய விளைவு. சமாதானம் சமாதானம் என்று பைபிள் படித்தவங்க சொல்லுங்களேன். ஆனால் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்படி சொல்லுகிற நாட்களிலே கர்ப்பஸ்திரீ வேதனை அடைகிறது போல அழிவு எப்படி வரும்? அழிவு சட்டுதி அணுகுண்டு, அதான் அழிவு. சட்டுத்தியாய் வரும், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதனால் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் தூங்குறவர்கள் தூங்கி கொண்டு இருக்கட்டும், நித்திரையாக இருக்கிறவர்கள் நித்திரையாக இருக்கட்டும், விழிப்பாக இருக்கிறவர்கள் விழிப்பாக இருக்கட்டும். உலக கவலை உள்ளவங்க, உலக ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் வீடு, இவங்கெல்லாம் ஆவிக்குரிய நித்திரை செய்கிறவர்கள். அவங்க ஒருத்தரை கேட்டேன், ஏன்யா கூட்டத்துக்கெலாம் வர்றதில்லை? பேத்தி வந்திருக்கா பாஸ்டர், பேத்தி நான் தான் பார்க்கணும். சரி, நீ பேத்தியை பார்த்துக்கிட்டே இரு, ஆணுடைய வருகையில் போக முடியாது. போகவே முடியாது. என் வீட்டில் பேத்தி இருக்கு. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியா ஊழியமா? ஊழியம்தான். வந்து கர்த்தர் பலனை கொடுக்குறாரு. போய் நின்னா கர்த்தர் கிருபை கொடுக்குறாரு, போய் நின்னா அபிஷேகம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தர் வந்த வல்லமையும் பலனை கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? வாஞ்ச. அல்லேலூயா. ஏன் வேலையை நான் தான் பார்க்கணும். அல்லேலூயா. செத்தாலும் பொத்துனிங்கே கீழே விழுந்து நான் போயிடுறேன் மேலே. நான் சாவுக்கு பயப்படுறது கிடையாது. இருக்கிறது தான் கவலைப்பட்டுருக்கேன். என்ன ஆண்டவரே இன்னும் இத்தனை நாள்? சரி ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை ஆண்டவரே கடைசி வரைக்கும் செய்ய கிருபை தாரோம். அது இருக்கணுன்ற ஆசை கிடையாது, இருக்கணுன்ற ஒரு வாஞ்சை ஊழியத்துக்காக தான். என் மனைவி பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கணும்லாம் இல்லை. கர்த்தர் வந்து ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும்,
கர்த்தரை தேடுறவங்களுக்கு மாத்திரம் தான் ஒரு நன்மையும் குறைபடாது. தேடாதவன் தான் ஊர் ஊரா அலைவான், தெரு தெருவா அலைவான். ஐயோ எனக்கு வேணும், இது வேணும், அது வேணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அது வேணும். ஏன் கர்த்தரை தேடலை? கர்த்தரை தேடாதவனுக்கு குறை இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் வசனம் தெரிஞ்சால் தானே. பைபிள் வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் போன வாரம் ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண பைபிள் வாசனை சொன்னாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதில் பாதி பொய். டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வருகையில் போகிற கூட்டம். அல்லேலூயா சொல்லல பாருங்க, இதெல்லாம் பறக்க முடியாது. எழுதி வச்சிங்க. நீ ஜெபம் பண்ணல, ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, வேதம் தியானிக்கல, உன் வாழ்க்கையில் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இல்லாதவன் தான் பைபிள் வாசிக்க மாட்டான். இல்லாதவன் தான் ஜெபிக்க மாட்டான். பிரசங்கம் இன்னைக்கு என்ன நாங்கள் நீங்கள் உண்மையாக பாட்டு பாடணும். எதுக்கு பாட்டு பாடுறோம்? எதுக்கு பாட்டு பாடுறோம்? தெரியாது. நமக்கு உக்காந்துக்கிறோம், பாட்டுக்கு உக்காந்துக்கிறோம். ஆராதனை என்ன அர்த்தம் தெரியாது, உக்காந்துக்கிறோம். பிரசங்கம் என்ன? தூங்குற நேரம் தூங்கின்னு இருக்கும். பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எல்லாம். வா 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 ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். அவட பாவிகளா, வர வச்சு தசபாகம் வாங்கி உங்களை ரத்தம் வர்ற அளவுக்கு அவன் உறிஞ்சின்னு இருக்கிறான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். விபிஎஸ் நல்லபடியாக கத்தை நடத்தி கொடுக்குறாரு. அல்லேலூயா. விபிஎஸ் கொடுத்ததுக்கு நான் எனக்கு எப்படி தான் அந்த ஜெபராஜ் பிரதருக்கு அவர் மனசு இருக்கு. எனக்கு கேட்கறது விளையாட்டு கூட கேட்க, ஐயோ கேட்டு சும்மா விளையாட்டு கேட்பேன். என்ன ஒரு 50,000 கொடுத்தீங்களா? பாஸ்டர் என்ன பாஸ்டர்? அதுக்கப்புறம் அப்படியே யோசிப்பேன், இது கூட நம்ம பேசக்கூடாதுன்னு. இது வரைக்கும் ஊழியத்தில் என்னுடைய இதுன்னா ஒருத்தர்கிட்டும் காசு வாங்கக்கூடாது. நமக்கு கர்த்தர் வந்து எல்லா தேவைகளையும் இருந்தால் செய்வோம், இல்லாட்டினா அமைதியை நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஆமென். ஒத்துழைத்த கொடுத்த எல்லாரையும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாட்களிலே உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுங்க. அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றாதவன் சிலுவையை சுமக்காதவன். அன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் எப்படின்னாங்க, தாயை விட்டவன், தகப்பனை விட்டவன், சகோதரனை விட்டவன், சகோதரியை விட்டவன், கூட பிறந்தவன் விட்டவன் தான் ஏன் பரலோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டு சர்ச்சில் உட்கார சொல்ல. எதுக்காக விடணும்? வேதம் சொல்லுது உபவாசத்துக்காக, கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்காக. சில நாட்கள் என்ன செய்யலாம்? நீ மனைவி விட்டு பிரிந்திருக்கலாம் என்று நம்ம 1 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் நீ வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் வாசிக்க மாட்டீங்க நல்லவங்க. ஆனாலும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லுது. இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில சுறுசுறுப்பாக இருக்கிறவன் தான் பரிசுத்தம் அடைவான். ஆமென். ஆமாம், சுறுசுறுப்புனா அன்றைக்கி ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். காலையில் எப்போதும் போல் நமக்கு அந்த 5 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுத்தது. அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இங்கே ஃப்ரிட்ஜு தான், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, தண்ணி இங்கே இருக்குது, உங்களுக்கு சுடு தண்ணி வேணா சுடு தண்ணி இருக்குது. அந்த ஊரில் பட்டன் போட்டால் கொதிக்க தண்ணி வருது. இன்னொரு பட்டன் அழுத்தினா ஐஸ் கியூபாக கொட்டுது. ஐஸ் வாட்டர் இருக்குது. எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பாஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துங்க. நான் 5 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு நான் மெதுவாக ஏஞ்சி நல்லா பாட்டை பாடிக்கிட்டு சத்தமாக பாடிட்டு பாடுறேன். அந்த சகோதரி உள்ளே நின்றுருக்காங்க. என்ன சிஸ்டர் காலையில் 5 மணிக்கு? பாஸ்டர் நாங்கள் இப்போது 6:30க்கெலாம் நாங்கள் கிளம்பணும். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு? பிரேக்ஃபாஸ்ட் வீல் ஹேபிட் இன் அவர் ஆஃபீஸ். பாருங்கள், காலை ஏஞ்சி கடன்னு என்ன பண்ணிகிட்ருக்காங்க? க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சனிக்கிழமை வந்தது. சனிக்கிழமை வந்தால் முழு குடும்பம் சேர்ந்து வீடை துடைக்குது. ஆமாம், அப்பா கையில் ஒரு வேக்யூம் கிளீனர், பிள்ளைங்க 2 பேர். ஒன்றுங்க ஒரு 11-12 வயசு தான் இருக்கும். இன்னொரு பிள்ளை ஒரு 9 வயசு இருக்கும். அதுவும் கையில் துணி வச்சுட்டு துடைச்சிட்டு கிடக்கு. வீடு எப்படி இருக்கும்? நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் கூட க்ளீன் பண்ண மாட்டோமே. ஆமாம், உழைப்பாக இருக்கணும். வீடு சுறுசுறுப்பாக, நம்ம உள்ளே இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். நம்மளும் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து உபவாசிக்கிறது
இந்த நாள் நான் இத்தனை அதிகாரம் வாசிப்பேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், இத்தனை பேர் நான் சுவிசேஷன் சொல்லுவேன், இயேசு குறித்து சொல்லுவேன், பிரசங்கத்தை திரும்பி கேட்கறது, இப்படி நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவி அனலாகும். ஆவினாவும் அனலாகும். அனலாக இருந்ததுன்னா உங்களுக்குள்ள பாவம் உள்ள வராது, உலக கவலை வராது, சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தருடைய வருகை எக்கால சத்தம் கேட்கும். இமைப்பொழுதில் மறுரூபமாயிடலாம். எப்படி எப்படி இமைப்பொழுதில் மறுரூபமாயிடலாம். கைவிடப்பட்டா ஐயோ கர்த்தாவே. பார்த்தேன், ஒரு காட்சி பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால், உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்கள் நல்லதாச்சே, ஊர் கதை பேசினா ஞாபகம் இருக்கும், ஆவிக்குரிய சத்தியம் சொன்னால் ஞாபகம் இருக்காது. உட்காந்துருக்கிறேன், சொப்பனத்தில் பார்க்குறேன், கைவிடப்பட்ட அநேகர் வந்து புலம்புறாங்க, பாஸ்டர் பாஸ்டர். வீட்டு கதவை தட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சா, எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பாஸ்டர் என்ன ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு. அன்றைக்கி கைவிடப்பட்டாங்களாம் வீட்டில் நிற்கிறாங்க. சர்ச்சில் முட்டி மோதி அழுகுறாங்க. ஐயோ அந்த பாஸ்டர் சொன்னதை நான் சரியாக புரியலையே, சரியாக விளங்கலையே, ஓன்னு அழுகுறாங்க. அந்த அழுகை சத்தம் தான் அநேகர் கேட்டு, ஏன் அழுகுறீங்க, எங்க பாஸ்டர் போயிட்டாரு, அநேகர் காணோம். அந்த வார்த்தை தான் அநேகருக்கு தெரியும், யோ இயேசு வந்துட்டு போயிட்டாரா. அடுத்த நாள் செய்தித்தாள தினத்தந்தியிலிருந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து, டெக்கான் கிரானிக்கல்ஸ்லேருந்து எல்லா நியூஸ் பேப்பர்லையும் என்ன வரும், அநேகர் காணவில்லை, ஏன் என்று தெரியவில்லை. அவர்கள் வெளியுகள் உலகத்தில் இருந்ததானே அந்த என்ன சொல்கிறது ஏலியன்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஏலியன்ஸை இந்த இது புகுத்துறாங்க. இப்போ அதுக்கு தான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இயேசுவோட கூட போயிட்டாங்க சொல்ல மாட்டாங்க. ஏலியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால் எல்லாம் கவனமாக இருங்க அப்படி இப்படின்னு ஒரு பொய்யா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அந்த போர் செய்வர்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் காசை கொடுத்து, நாங்கள் நித்திரையாயிருந்தோம், ஏண்டா பாவி, பிரதான பாதுகாப்பு ஆளை வச்சா தூங்கா செய்வான், இவன் தூங்கிட்டா சொல்லி காசை கொடுத்துட்டு சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அன்னைக்கு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் ரகசிய வரைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பரும் சொல்ல போகுது. ஏலியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த நாட்கள் வந்து விட்டது. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஆயத்தமாகுங்கள், தூங்குறவர்கள் தூங்குங்கள். தூங்குறவங்களாலே சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கலையா? ஓஹோ பாஸ்டர் நீங்கள் இப்போ தானே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கதைக்கெலாம் நாங்கள் முழிச்சிருப்போம், பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் தான் என்ன செய்வோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுகிறீங்களா? சரி, விழிப்பாயிருங்கள். அல்லேலூயா. சில வீட்டெல்லாம் கேட்டில் நாய்கள் ஜாக்கிரதை. இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், அவர் கிருபை. ரட்சிக்கப்பட்டவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டீங்களா? மனம் மாறி இருக்கா, குணம் மாறி இருக்கா? ரட்சிக்கப்பட்டவங்களாம் அல்லேலூயா சொல்லிட்டீங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களாம் முன்னால் அழகாக உட்காந்துருக்கீங்க. ஒரு ஆள் காணோம், பிரதர் மத்தேயு ஆளை காணோம். எங்கே அவரு தூங்கிட்டு இருக்காரா? சரி, அவர் தூங்கி முழிச்சுட்டு 10 மணிக்கு வருவார். நான் சொல்லிட்டேன், என்னுடைய வேலை நான் செஞ்சிருவேன், எத்தனை பேர் வந்தாலும் ஞானஸ்நானம் கொடுப்பேன். ஆனால் ரத்தப்பழி என் மேலே இருக்காது. ஒழுங்காக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவத்தை விட்டு கர்த்தருக்காக நின்று கனி கொடுக்கிறவன் தான் ஆண்டவருடைய வருகையில் போக முடியும். ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் போக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சாட்சி இல்லை, கனி இல்லை, நீங்கள் ஆண்டவருக்காக வாழலை, வைராக்கியமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், அங்கே போயிட்டேன், இந்த ஊருக்கு போயிட்டேன், தொலைஞ்சிது போ. ஞானஸ்நானம் எடுத்தால் தொப்புள் அறுக்கப்பட்டது, வேறு பிரிக்கப்பட்டது, கர்த்தருக்காக நிற்கிறது. ஆமென். அதான் ஞானஸ்நானம். சரியா? உறுதியாக வாங்க, டைமுக்கு வாங்க. எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க எனக்கு தெரியல, நான் பார்க்கல. 8:20 உள்ளே இருக்கணும். அது நீங்கள் ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கு. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா பரதாமாக இருக்குது. ஐயோ கர்த்தாவே, பிசாசுட தந்திரம் நரகம்தான், ரட்சிக்கப்பட்டா இல்லைன்னா. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து
கனி கொடுக்கலன்னா அடிமட்ட பாதாளம். சொல்லுங்க, கனி இல்லாட்டினா அடிமட்ட பாதாளம். கர்த்தர் நல்லவர். இப்படி பேசிட்டே இருக்கலாம். மணி 9:50 ஆச்சு. 10:30க்கெலாம் மெசேஜ் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாம் விபிஎஸ் வரணும், அது வேலை இருக்குது, இது வேலை இருக்குன்னு. எனக்கு இந்த பாரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வசனம் சொல்லி செய்தியை சொல்லி நீங்கள் தூங்கி வலிஞ்சி அப்புறம் வெளியே வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன வசனம் கேட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் நான் மறந்துட்டான் பாஸ்டர், டைரியில் வச்சுருக்கான் பாஸ்டர், யோசித்து சொல்கிறான் பாஸ்டர் சொல்கிற காட்டிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விபிஎஸ்க்காக ஸ்தோத்திரம். 23ஆம் தேதி என்ன வருது? ஏய் என்னடா எலெக்ஷனுக்காக தரிசனம் பார்க்குறியா? அவர் 2ஆம் 3ஆம் வானம் போயிட்டார் தூக்கத்தில். சரி, ராத்திரிலாம் ஜெபம் பண்ணியிருப்பார் போல். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23ஆம் தேதி ஓட்டு வருது. ஓட்டு போடுறாங்களா இல்லைங்க பார்க்கலாம். சரி, கஜேந்திரன் இது ஓட்டு போடுறாங்க. நில்லு, நான் கையை தூக்க சொன்னேன். பாஸ்டமா உங்களுக்கு ஓட்டு இருக்கு. உண்மையா நீங்கள் உங்களுக்கு ஓட்டு இருக்கா? உட்காந்துருக்காங்களாம். ஏன் நீங்கள் எழுந்திரிக்கல? உங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லையா? நீங்கள் உண்மையான இந்தியர்கள் கிடையாது. யுவர் ஆன்டி இண்டியன். ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காரு பாருங்க, ஆன்டி இண்டியன். கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஞானமா, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அப்பா இந்திய குடியுரிமையினுடைய இந்த உரிமையை ஞானமாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஹல்லேலூயா. மகிமை தேவனே, மகத்துவமான ராஜாவே, ராஜாக்களை தள்ளுவதும் ராஜாக்களை ஏற்படுத்துவதுமாகிய நீர் ஆண்டவரே அமைதியாய் நடக்க, எந்த தில்லுமுள்ளு செய்யாமல் இருக்க ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய கரம் இந்த தேர்தலில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அரசு பல 1000 கோடி செலவு பண்ணுறாங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தாமே கவனமாய் எச்சரிக்கையாய் நாங்கள் தேர்ந்தெடுக்க கர்த்தர் கிருபை தார். ஆண்டவருடைய பிரசன்னம், பாதுகாப்பு, அந்த நாளிலே ஒரு சமாதானம், எந்த குழப்படி வராமல் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓட்டு போடுகிற இந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரணம் செய்யும். இயேசப்பா நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். சரியான ஆட்சியை தேர்ந்தெடுங்க. மதவாத கட்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. புதுசாக சில ஆளுங்களாம் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சமாவது என்ன இருக்கணும்? ஆமாம், நல்லது செய்கிறான்னு சொல்லி எல்லாம் வாக்குறுதி தான். 8000 வாங்கினவங்க, 10,000 வாங்கினவங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்ல மாட்டேன், பப்ளிக்காக சொல்கிறேன், பாஸ்டர் எங்கள் கட்சிக்கு சொல்லுங்கள் பாஸ்டர், சபையில் சொல்லுங்கள் பாஸ்டர் என்னாரு. சரி சொல்கிறேன், என்ன டீல் சொல்லு, டீலை சொல்லியா. அவன் சொல்கிறான், பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் 250 ஓட்டு இருக்குது பாஸ்டர்ன்றான். நின்னீங்களா? கரெக்டாக 250 பேர் தான் இருக்குது. ஆமாம், சரி என்னையா சொல்லு. பாஸ்டர் பாஸ்டர் சொல்லியா? சொல்லு, எனக்கு டைம் ஆச்சு சொல்லு, நான் அவசரமாக வெளியே போயிட்டுருக்கேன் பாஸ்டர். லட்சம் போயா, லட்சமாவது கச்சமாவது, நான் கோடி விட்டு வந்திருக்கிறோம், நீ லட்சமாக கொடுக்க போகிற? ஓ, ஒழுங்காக ஆட்சி செய், ஜெபம் பண்ணுறோம். ஒழுங்காக இருந்தால் ஆட்சி இருக்கும், இல்லைன்னா ஆண்டவர் தேரை கட்டி இழுத்து கொண்டு வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவார். கவனம் போ சொல்லுங்கள் பாஸ்டர். சரி சொல்கிறேன் போ. இன்னைக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லவே மாட்டேன். நம்ம ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. புரிஞ்சவங்க புரியட்டும், புரிஞ்சு போச்சுன்னா நல்ல புத்திசாலிங்க. சில பேக்லாண்ட்லாம் என்ன இது பாஸ் என்ன சொல்கிறாரு. சரியா? கர்த்தர் நல்லவர். இந்த வருஷமும் கனி கொடுக்கட்டுமான்னு பார்ப்போம். இந்த வருஷமும் கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் வெட்டு தான். 32வது வருஷம் 32 31 வெட்டு தான்.
சரி, கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சரி, நம்ம வசனத்துக்குள்ளே பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்காலம் ஆராதனை உண்டு. வாங்க, கர்த்தர் கிருபை கொடுக்கட்டும். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை மிக முக்கியமாக வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கோம். ரகசிய வருகை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். ரகசிய வருகை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாம் வருகையில் நமக்கு அவ்வளோவா நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ரகசிய வருகை தான். என்ன நடக்க போகுதுன்னா நம்ம ரகசிய வரைக்கும் முன்னால் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு முக்கியம் இல்லை. ரகசிய வரைக்கும் முன்னாடி நான் எப்படி இருக்கணும் தான் முக்கியம். புரியுதா? கர்த்தர் நல்லவர். எல்லாம் எடுத்து நம்ம இந்த நாட்களிலே நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருகுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சொல்லுங்கள், இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், உலக ஆசீர்வாதம் ஒருபொழுதும் நிரந்தரம் கிடையாது. சொல்லுங்கள், உலக ஆசீர்வாதம் ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது. ஒரே சகோதரி இருந்தாங்க மதுரை பக்கத்தில். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது நாம் அந்த வீட்டில் ஒரு நாள் சில ஊழியக்காரர்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்போது அந்த அம்மா வந்து நாங்கள் ஜெபத்தில் நானும் உட்காரட்டுமான்னு கேட்டாங்க. உட்காருங்கம்மா என்று சொல்லி உட்கார்ந்தாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ஐயா என்கிட்ட ஒரு 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 பாரம் இருக்கு ஐயா என் உள்ளத்தில், அதை பகிர்ந்து கொள்ளணும், என் பையன்கிட்ட கூட சொல்லக்கூடாது என்று நான் நினச்சேன். நல்ல வேளை கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு என்று சொல்லி நாங்கள் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். எந்த ஊழியக்காரெலாம் பேர் சொல்லலை. நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறப்போ ராத்திரி ஒரு 2:30 மணி இருக்கும். அந்த அம்மாவும் வந்து, என்னம்மா தூங்கலையா? இல்லைம்மா, இல்லையா, எனக்கு ஒரு பாரம் இருக்குது, நான் ராத்திரிலாம் தூங்கலை, உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஐயோ, நீங்கள் ஜெபத்தை நான் தடை பண்ணுறேனேன்னு சொல்லி அந்த அம்மா உட்கார்ந்தாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு 3500 ஏக்கர் நிலம் இருக்குது. எத்தனை? 3500 ஏக்கர். நம்ம குளத்தூர் சைஸு வைங்களேன். கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது, நீள அகலம் கிலோமீட்டர் கணக்கில். அந்த அம்மா சொன்னாங்க, லாக்கரில் இப்போ 12 புள்ளி ஏதோ ஒரு கிலோ கணக்கில் தங்கம் இருக்குது. இதை வந்து எனக்கு 2 சினிமா தியேட்டர் இருக்குது. அப்புறம் என் வீட்டுக்காரு நான் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டாடா கம்பெனியோட டைஅப்பில் டீலர்ஷிப் எடுத்துருக்குறோம். அந்த டீலர்ஷிப்பில் வந்து எனக்கு மாதம் நான் சொல்கிறேன் 2001 இருக்கும், 2001 இருக்கும். மாதம் எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வருது ஐயா. 2001 என் வீட்டுக்கார் சொன்னார், பிள்ளைகள் என்ன செய்யாத, பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. ஐயோ, அந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி எல்லாருக்கும் பயங்கர வயசாகிடுச்சு, சிலதெல்லாம் மறிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, என் வீட்டுக்கார் சொன்னார், பிள்ளைகளை நான் சார்ந்து இருக்காத, உனக்கு மாதம் ஒரு 50 லட்சம் வர மாதிரி நான் எல்லாம் வச்சுட்டு போகிறேன்னு. இந்த மாதிரி வந்துட்டுருக்க ஐயா, எனக்கு மாதம் ஒரு 3000 இருந்தால் போதும், இந்த ஊரில் நான் பொழைச்சிப்பேன், கடை வாடகை கொஞ்சம் வருது, இதெல்லாம் வச்சுட்டு என்னையா பண்ணுறது நாங்கள். அப்போது இப்படி ஒருத்தர் பார்த்தோம். எல்லாரோட கண்ணு ஏன் மேலே பட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசுங்கன்னு அர்த்தம். எந்த ஊழியக்காரெல்லாம் பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் பேசுங்க. இப்போ நான் சொன்னேம்மா, இப்போ என்ன உங்களுக்கு மனசில் வருது? ஐயா, இது எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு மனசு வருது ஐயா, இது எல்லாத்தையும் கொடுத்துடணும். நான் சாகும் பொழுது என் லாக்கரில் ஒரு தம்படி கூட நகரக்கூடாது. என் பேங்க்கில் 1000 ரூபாய் வச்சுட்டு போவேன். எதுக்கு? என் அடக்க செலவுக்கு. எங்கள் ஊரில் 600 ரூபா இருந்தால் போதும் ஐயா, அடக்க முடிச்சிடலாம். பெட்டிக்கு 150 ரூபா, கல்லறைக்கு 250 ரூபா, மீதி போகிற வாரத்துக்கு செலவு 600 ரூபா இருந்தால் முடிச்சிருவோம். எங்கள் இதில் யாராவது செத்துட்டாங்கன்னா நான் ஒரு 1000 ரூபா கொடுப்பேன்யா, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த கிராமத்தில் நாங்கள் அப்படி தான் கொடுப்போம். ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அம்மா செத்துட்டாங்கம்மா, ஆனால் நான் அங்கே ஒரு 1000 ரூபா கொடுப்பேன். இதுக்காக வராங்களோ அன்பில் வராங்களோ தெரியாது, சொல்லுவாங்க, கொடுத்துருவேன். இப்படி தான்யா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஏம்மா நீங்கள் அந்த 12.5 கிலோ நகையை வச்சுக்கிட்டு 12.5 கிலோ
12.5 சவரன் இல்லை, 12.5 கிலோ நகை. ஏன் உங்களுக்கு பாரமாக இருக்க? ரொம்ப பாரமாக இருக்கு ஐயா, ரொம்ப ஓன்னு அழுறாங்க. ஐயோ நான் இந்த வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, பாரமாக இருக்கு பாரமாக இருக்கு. நான் சொன்னேன், அம்மா இந்த மேட்ரை உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள், எல்லாம் குடும்பமாக உட்காந்து பேசி முடிவிடுங்கன்னு. எங்கள் பிள்ளைங்க என்னையா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி சர்ச்சுக்கு கொடுத்துட்டு அமைதியாக இருந்து தான் சொல்லுவாங்க. அதாம்மா நானும் சொல்கிறேன்னு. ஜெபம் பண்ணோம், அவங்க வீட்டில் 2 நாள் இருந்தோம், உபவாசம் இருந்தோம். வைகை டைம்லாம் போய் அங்கே இருந்து ஜெபம் பண்ணிட்டு பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அடுத்த 1 வருஷம் கழித்து அந்த அம்மா பார்த்தோம், முகத்தில் ஒரே சந்தோஷம். அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஐயா. லாக்கரே எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போய் சொல்லிட்டேன். அந்த லாக்கருக்கு வயசு 150 வருஷம். லாக்கரையே கொண்டு போய் சொல்லிட்டேன். சந்தோஷமாக இருக்கேன் ஐயா, வருகைக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், என் மரணத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு கல்லாக இருந்தது இந்த நகை, இந்த பணம்லாம் வருமானம் எப்படியா இருந்தது? ஒரு பெரிய கல்லாக இருந்தது. அந்த கல்லை தூக்கி போட்டுட்டேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் ஐயா, சந்தோஷமாக இருக்கேன் ஐயா. அந்த அம்மா சொன்ன வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டவன் உலக ஆசீர்வாதம் நிரந்தரம் இல்லை என்பது ஆவிக்குரியவர்கள் தான் தெரியும், மீதிலாம் தெரியாது. ஆவிக்குரியவர்களுக்கு நன்கு தெரியும். இந்த உலகத்தில் ஆஸ்தியால தான் வாழ முடியும் என்று உலகத்தான் சொல்லுவான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் சொல்லுவாங்க, நான் வாழ்றது அவருடைய கிருபைதான். அல்லேலூயா. நான் வாழ்றது அவருடைய வசனத்தினால்தான், நான் ஜீவிப்பது அவருடைய அபிஷேகத்தால் தான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்களா உலகத்துக்குரியவர்களா? உலகத்துக்குரியவன் தான் சொல்லுவான், ஐயோ இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் என்ன செய்வேன், ஐயோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் இங்க போவேன், ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குது, ஐயோ என் பையன் இப்படி இருக்கிறான். நீ இன்னும் உலகத்தான் தான், நீ இன்னும் ஆவிக்குரியவனா இல்லை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை நிதானித்து பார்ப்பார்கள். ஜென்ம ஸ்பாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவர்களை அறியவும் மாட்டான். சொல்லுங்க, அதான் பைபிள் வாசிக்கணுன்றது. அப்படி ஒன்று பைபிள் இருக்குதா? ஆமா இருக்கு, 1 கொரிந்தியர் இருக்கு. ஆனால் அப்பதான் வாசிக்கணும். வாசாதான் சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிஞ்சாதான் விடுதலை, விடுதலை அடைஞ்சாதான் ஆசீர்வாதம். சொல்லுங்க சத்தமா. சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை, விடுதலை அடைஞ்சாதான் என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன் இந்த பூமியிலும் நன்றாக இருப்பான். தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ராஜ்யத்திலையும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒன்று நீ உலகத்தை தேடு, இல்லை நீ பரலோகத்தை தேடு. உலகத்தையும் பரலோகத்தையும் ரெண்டுமே இருக்க முடியாது. ஒன்று ஒரு வாயிலிருந்து கசப்பானது வரணும், இல்லைன்னா தித்தி வரணும். ரெண்டும் இல்லாத ஊற்று உலகத்திலே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் உலகத்தான் அல்லவே. நாம் யார்? நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். தேவ மகிமையிலே தேவ மகிமையை கண்டவர்கள் உலக ஆசீர்வாதத்தை சீன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, உலக ஆசீர்வாதத்தை சீ. ஆண்டவர் கிருபையில் சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்க. என்ன நேசிக்கிற என் தம்பி பேர் சொல்ல விரும்பல, கர்த்தர் அவனை நல்லா வச்சிருக்கிறாரு. அன்றைக்கி கூட ஒரு 13,000 கோடிக்கு ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு, ஆனால் அப்பா இல்லை. அப்பா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ணன் வாங்கண்ணேன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னால் போய் அந்த டாக்குமெண்ட்டை விட்னஸ் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். 13,000 கோடி கையெழுத்து போட்டு கண் கலங்க சொன்னாப்லானே, ஏண்ணே இப்படி இருக்கிறீங்க, ஏண்ணா என்னடா ஆச்சு, கொஞ்சம் நல்லா இருங்களேண்ணே. நல்லா தாண்டா இருக்கிறா, எனக்கு என்னடா குறை இருக்குது, ஆனால்
இந்த காலத்தில் உலக ஊழியக்காரெல்லாம் எப்படி எப்படியோ வாழ்கிறான். நீங்கள் உங்கள் கையில் காசு போட்டு எல்லாம் செய்கிறீங்க. நான் எங்கே போனாலும் நான் உங்களை தான் சொல்லுவேனே, எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரு. நான் எந்த ஊழியக்காரனும் நான் இன்னும் குறை சொல்ல விட மாட்டேன். யாராவது சொன்னாங்களா, வந்து பாரு எங்கள் அண்ணனை வந்து பாரு, நான் கூப்பிட்டு போகிறேன், இப்போ கூப்பிட்டு போகிறேன், வா. எங்கள் அண்ணன் எங்கள் சர்ச்சை தான் உட்காந்துருப்பார், அவர் எங்கேயும் போக மாட்டார். இப்போது எங்கள் குடும்பத்துலலாம் அமெரிக்கா அங்கே எங்கெல்லாம் போகிறாங்க. இப்போது நாங்கள் வர முடியாது சொல்லிட்டோம், வரவே முடியாது, சர்ச்சை விட்டு நாங்கள் எங்கேயும் வர முடியாது. வரலை, என்ன இப்படி இருக்கிறியே, இத்தனை வருஷம் ஊழியம் ஆகிடுச்சு, என்ன லீடர் இல்லையா, லீடர் சர்ச் நடத்த மாட்டாங்களா? நல்லா நடத்துவாங்க, என்ன நல்லா நடத்துவாங்க. ஆனாலும் எங்கள் அழைப்பு அமெரிக்கா போனோம், உலகத்தை சுற்றி பார்க்கணும்லாம் இல்லை. ஆசை இருக்குது, போனோன்னு ஒரு ஆசை இருக்குது. கூப்பிட்டு போனோம், ஒரு வேர்ல்டு டூர் போனோம். அதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. அப்போ தம்பி சொன்னாப்புல, ஆனால் ஒரு நல்ல கார் ஒன்று வச்சுக்கிங்கண்ணே, நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் அது பெட்ரோலோ டீசலோ எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். நான் சொன்னேன், தம்பி மோசே தேவ ஜனங்களோடு உண்மையாக இருக்கணும், பாடுபடணும் தான்ப்பா கர்த்தர் வச்சுருந்தார். அவன் அரண்மனை வாழ்க்கையை விட்டு வந்தான். எனக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் ஒரு மோசையோட தரிசனத்தை பார்த்தேன். நீண்ட தாடி, கையில் ஒரு கோல், குடும்பத்தார் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க, நான் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன். ஆண்டவர் வேறு பிரித்தார். இதான் தம்பி அவனுடைய தரிசனம். இதை பார்த்து தான் ஊழியத்துக்கு வந்தேன். எங்கள் அப்பா வந்து சொன்னார், டேய் எங்கள் தம்பி வீட்டுக்கு போனேன், நடக்கிறதே வேற. சரிப்பா போல. அப்படி இருந்து கர்த்தர் எங்களை இது வரைக்கும் நடத்தியிருக்கிறார். இனியும் ஆண்டவர் எங்களை கைவிடவே மாட்டார். நான் வந்தது ஆண்டவர்கிட்ட கேட்கல, தம்பி கூப்பிட்றான், நான் போட்டோமா ஆண்டவரே கேட்கல, நான் வந்தேன், அன்பின் நிமித்தமாய் வந்திருக்கிறேன், நீயோ நல்லவனாக இருக்கணும். டேய் இத்தனை 1000 கோடி சரியே, எங்கடா பைபிள் உன் டேபிள்? ஆனால் அன்னைக்கு சொன்னீங்களே பைபிள் இருக்கணும், இந்த வச்சிருக்கேன் பாருங்கண்ணே, இது போதண்டா, இது தாண்டா உன்னை பரலோகம் போய் சேர்க்கும். உங்ககிட்ட 5000 பேர் வேலை செய்கிறது, இத்தனை 1000 கோடி ப்ராஜெக்ட், இதெல்லாம் பிரயோஜனப்படாதுடா, உக்காந்து ஜெபம் பண்ணு. நான் கிளம்பி போகிறப்போ என் பின்னாலே வந்து கீழே வந்து சொல்கிறானே, யாருக்கும் தெரியாதுண்ணே நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறனால தானே ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு. ஜெபம் பண்ணுறனால தானே ஆண்டவர் இப்படிலாம் என் வாழ்க்கையில் செய்கிறாரு. ஜெபம் இல்லாட்டா என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன்னு. என் தொழில் பயங்கரமான போட்டி, பயங்கரமான என்னை சுடுவதற்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்கண்ணே. அதனால தான் என் கூட எப்போதுமே 20-30 பவுன்சர் தானே கூட வச்சுருக்கிறேண்ணே. இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா சுட்டுருவாங்கண்ணே. அவன் போனால் கார், முன்னால் ஒரு காரு, பின்னால் ஒரு காரு, இந்த பக்கம் ஒரு பைக்கு, அந்த பக்கம் ஒரு பைக்கு. ஏன் பயப்படுறோம்? டேய் பாருங்க, உலக ஆசீர்வாதம் சொல்லுங்க, ஆவிக்குரியவர்களுக்கு உலக ஆசீர்வாதம் சீ குப்பைன்னு சொல்ல முடியும். அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், இப்படி போலதான் இருக்கு, கழுத்தில் மோதிரம், கழுத்தில் செயின், சீ அருவருப்பா இருக்கு எனக்கு. பிள்ளைங்க பெற்றன நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளா வளருங்க. அதுங்களுக்கு என்ன தெரியும்? மோதிரம் செயின் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கு எல்லாத்தையும் போட்டு அழகாக பார்க்குறோம். ஆவிக்குரியவர்கள் கிடையாது. நம்ம பேத்தி கீழே தானே, அப்பா வாமா நம்ம 2 பேர் ப்ரேயர் பண்ணலாம், கை கூட கை கொடுக்குது. தேங்க்யூ ஜீசஸ். அந்த அந்த லெவலில் இறங்கு. ஜீசஸ் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ, ஜீசஸ் தேங்க்யூ. அது பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளங்க. அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன தெரியும்? ஆரம்பத்தில் நம்ம விதைக்கிறது மாம்சம்தான். காதை குத்தி போட்டு மோதிரத்தையும் செயினையும் போட்டு அதான் நடக்க முடியல, தடக்காம இருக்கான் வாத்து மாதிரி நடந்து வருது. அதுக்கு செயினையும் மோதிரத்தையும் போட்டு அழகு பார்க்குறேன். ஆவிக்குரியல நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் உலக ஆசீர்வாதத்துக்கு குறித்த தரிசனம் இருக்காது. சொல்லுங்க, ஆவிக்குரியவர்களுக்கு உலகத்துக்குரிய தரிசனம் இருக்காது. உலகத்துக்குரிய தரிசனம் உள்ளவன் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவன் தான் தேவனுடைய மகிமையை காண்பான். தேவனுடைய மகிமை உலக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா.
லூக்கா 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவனே அதிக பாக்கியவானாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவை நோக்கி, உம்மை சுமந்த இந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னாள். நீர் குடித்த அந்த தாயின் பாலை கொடுத்த அந்த ஸ்திரீ, உன்னை சுமந்து பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ பாக்கியம் உள்ளது என்று சொன்னால், அதற்கு இயேசு இப்போ சொல்றாரு பாருங்க 28வது வசனத்துல, அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். ஹலோ the most important, ஹalleluya. கொஞ்சம் மாஸ்டர் கெயின் கூட்டுங்க பார்க்கலாம். எங்க இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கு. மானிட்டர்ல கொஞ்சம் வால்யூம் வைங்க. ஆமென், ஹalleluya. அந்த ஸ்திரீ சொல்லுகிறா, உம்மை சுமந்த கர்ப்பமோ உமக்கு பாலுண்ட ஸ்திரீ பாக்கி. ஏய், அது இல்லடா சத்தியம், அது அல்ல உண்மை. உண்மை என்ன? என் வார்த்தையை கேட்டு, என் வசனத்தை கேட்டு அதை காத்துக்கொள்கிறவனே அதிக பாக்கியவான். என்னை சுமந்தவர்கள் அல்ல, எனக்கு பால் கொடுத்த ஸ்திரீ அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அம்மா 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 எங்கயா? அம்மா மண்ணுக்கு போயிடுவாங்க. தான் அம்மா மதிக்கிறான இல்லையோ, அம்மா 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 போயிட்டாங்க. அருமையான தேவ ஜனமே, மனுஷன், தகப்பன், தாய் கடந்து போவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதே இல்லை. அந்த ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனோ அவன் அதிக பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் இதுவரைக்கும் கண்டிராத, கேட்டிராத, கண்ணால் பார்த்திராத ஒரு மகிமையான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் யார்? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் மாத்திரமே. உலகத்தை தேடி, உலகத்தினுடைய மகிமையை நாடி, உலகத்தையே நேசித்தவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? உலக ஆசீர்வாதத்தை ரெண்டாவது வைக்கணும். என்ன பண்ணணும்? உலக ஆசீர்வாதத்தை ரெண்டாவது வைக்கணும். முதல்ல எதை வைக்கணும்? தேவ ராஜ்யம். நான் எப்படியாவது வீடு கட்டணும், எப்படியாவது உலக ஒரு காரை வாங்கணும், எப்படியாவது லோன். ஐயோ கர்த்தாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? ஆண்டவர்களா சுதிப்பார். தண்ணீரை கடக்கும்போது நீ கர்த்தர் கூட இருப்பார். இது சொல்லி சொல்லி ஏமாத்தி ஜனக்கூட்டத்தை வர வச்சு காசை எடுத்து, அந்த காசில் நாங்கள் மாடி கட்டி, அது எங்களுக்கு தேவையில்லையா, இருக்கையா, 1க்கு 2 வீடு இருக்கையா. எங்களுக்கு ஆண்டவர் கிருபையில் கர்த்தர் எங்களுக்கு ஆகாரத்துக்கு எந்த குறை வைக்கல. ஒரே ஒரு எண்ணம், உங்களை கொண்டு போய் பரலோகம் சேர்க்கணும், நீங்கள் எங்களோட வரணும். அதுதான் ஒரே ஒரு பானம். என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் குறை இல்லை. ஐயோ, இன்னும் சபை பூவும் பிஞ்சுமா இருக்கு ஆண்டவரே. நேற்று ராத்திரி அதான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே மேய்ப்பனுக்கு தெரியுமா தெரியாதா ஆடு பால் கறக்குதா இல்லையான்னு? மேய்ப்பன் தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியும். இன்னும் கனி கொடுக்கலையே, இன்னும் கனி இல்லையே.
இன்னும் மக்கள் எதை வாஞ்சிக்கிறாங்க? ஐயோ வீடு வாங்கணும், உலகத்தில் வாழணும், நகை வாங்கணும், ஐயோ அது பண்ணணும், இது நடக்கணும், அது பண்ணணும், வாங்க ஜெபம் பண்ணலாம். ஆள் இல்லை. வாங்க உபாசனத்துக்கு வரல, வாங்க ஆண்டோட ஊழியம் செய்யலாம், வாங்க வேலை இருக்கு, வேலை இருக்கு, அதை செய்யணும், இது செய்யணும், அங்க போனோம், இதுக்கு போனோம், உடம்பு வலிக்குது. ஆவிக்குரியல் இல்லையே. அருமையான தேவ ஜனமே, இதை காண்கிற இந்த ஊழியக்காரனுக்கு வேற எந்த கவலை இல்லைங்க. ரெண்டே ரெண்டு காரியம்தான். அதுல ஒண்ணு, சபை இன்னும் பூர்ணமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் ஆவிக்குரியலாய் மாறணும். ஆவிக்குரியலாய் மாறணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறோம். தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எல்லா சபைகளிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கையிலையும் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க மகிமை என்பது இன்னைக்கு குறைந்து கொண்டு போகிறதை பார்க்கும் பொழுது மிக வேதனையா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே சொல்லுங்க, இந்த கடைசி நாட்களிலே எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தை, எல்லா சபைகளிலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? பிரசங்கிக்கப்படுகிறது. அநேகர் பிரசங்கத்தை கேட்கிறார்கள். எல்லாரும் கையிலையும் பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளே ஆவிக்குரிய தன்மையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ இன்னைக்கு மறைந்து குறைந்து கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது மிக வேதனையாய் வருத்தமாக இருக்கிறது. கடந்த பல வருஷங்களாக சபைகளிலே பரிசுத்தத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, மரணத்தை குறித்து, வேறு பிரித்தலை குறித்து பிரசங்கம் பண்ணுவதை விட்டுவிட்டு உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான காரியத்தை பேசி அவர்கள் திசை திருப்பி கொண்டு போனபடினால் இந்த சந்ததி கர்த்தருடைய வார்த்தை கேட்பதும் புரிந்து கொள்வதும் மிக கடினமாய் மாறிவிட்டது. உலகத்தில் வாழ்க்கைக்கு உண்டான அநேக பிரசனங்கள், ஆயிரக்கணக்கில் வசனங்கள் இருக்கிறது. அது போதிக்கிறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் வருகிலே போவதும் இயேசுவை சந்திப்பதும் கூடாத காரியம். உலக வாழ்க்கைக்காக இந்த வேதாகம புஸ்தகத்தை இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்யாண வீட்டுக்கு போனால் பொண்ணு கையில் மாப்பிள்ளை கையில் ஒரு பைபிள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பைபிள் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நிறைய நூற்றுக்கணக்கான கல்யாணத்தை பண்ணியிருக்கிறேன். அந்த பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பைபிள் அவங்க சேரில் வச்சு கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டு முடித்த உடனே இறங்கி கீழே போயிடுவாங்க. அந்த பைபிள் அங்கேயே தான் இருக்கும். சில பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன், பொக்கே இருக்கும். ஆமாம், மாப்பிள்ளை ஜம்முன்னு வருவார், கையில் என்ன இருக்காது? பைபிளே இருக்காது. என்ன பரிதாபம் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, போன வாரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை சிந்திக்கக்கூடியவர்கள் வார்த்தையாய் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். உணர்வு உள்ளவர்கள் மாத்திரம்தான் சிந்திக்க முடியும். உணர்வு இல்லாதவர்கள் சிந்திக்க முடியாது. Only who have conscience, only the spiritual people can understand the spiritual things. இவா அரசியல் கட்சி அரசியல் பேசணும் வைங்க, அரசியல் இருக்கிறவங்களாம் இப்போ எப்படி இருக்கும்? இப்போ ஒரே உற்சாகமாயிடும். நம்ம அரசியல் பேசுறதுக்கு நம்ம வரல, மர்வம் அடைவதற்கு எப்படின்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வரையில போனோன்ற ஒரு ஆவல்,
எப்படியான வருகையில் போகணும்னு சொல்கிறவங்களாம் தூக்கமே வராது. சில ஆளுங்களாம் அரை கண்ணும் காலு கண்ணும் முக்காலு கண்ணும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ உலக கவலையில் நிரம்பி இருக்கிறாங்க. வருகையில் போகிறதுக்கு உண்டான எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் அர்த்தம். வருகையில் போகிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருந்துன்னு வைங்க, என்ன பாஸ்டர் சொல்கிறாரேன்னு கவனமாக கேட்பீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக கவலை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அழித்து விடும். சொல்லுங்க, உலக கவலை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கெடுத்து அழித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்கள், வசனத்தை வாசிக்கிறார்கள், கையில் வேத புஸ்தகம் இருக்கிறது, ஆனால் அதன்படி செய்கிறார்களா? அதன்படி வாழ்கிறார்களா? தன் மனதில் வைத்திருக்கிற பாரங்கள் இறக்கப்பட்டதா? அதன்படி அவர்கள் பேசுகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. வசனத்தை கை கொண்டு வசனத்தை தியானித்து வசனத்தின்படி எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துவிட்டு பின்பு கர்த்தர் அவர்களுக்கு அழிவில்லாத உலக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. ஓய், ஆபிரகாம் எப்படி இருந்தான்? சீமானாய் இருந்தான். அவனுடைய ஆஸ்தி இந்த பூமி என்ன செய்யலையா, தாங்க முடியாம இருந்ததுதான். எப்படி வந்துச்சு இது? எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? சொல்லுங்க ஐயா, அம்மா சொல்லுங்க. வேதம் படிக்கிறீங்களா இல்லையா? எப்படி இவ்வளவு ஆஸ்தி வந்தது? வேலைக்காரர்கள் மாத்திரம் 300 பேரை கூட்டிட்டு போறான், யுத்தத்துக்கு போறான். வேலைக்காரர்கள் மாத்திரம் 300 பேர், அதுல ஒரு பகுதி தான் போனான் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போல. அவ்வளோ வேலைக்காரர்கள், அவ்வளோ சொத்து ஆஸ்திகள் எப்படி வந்ததுன்னா, முதலாவது கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய உலகத்தில் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்றா. ஹலோ, உனக்கு உலக ஆசைக்குள்ள கனெக்ஷன் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணு. ஊழியத்துக்கு வந்த புதுசுல அந்த நாட்களில் மொபைல் ஃபோனில் 200 கான்டாக்ட்ஸ் தான் இருக்க வைக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஒரு நோக்கியா பட்டன் ஃபோன் தான் அந்த காலத்தில். 200 ஃபோன் புக் தான், 200 கான்டாக்ட்ஸ் தான் இருக்கணும். ஆனால் என்கிட்ட ஆயிரக்கணக்கில் இருக்கு. எம்பியிலேருந்து எம்எல்ஏ இருந்து பிஎம்ஓ ஆஃபீஸுடைய செக்ரட்டரி, ஏன்னா பதக்கம் வாங்கினல இந்த ஆஃபீஸில் நல்ல தொடர்பு இருந்தது. அவங்க நம்பரு, எல்லாருடைய நம்பர், முக்கியமான நம்பர்லாம் வச்சுருந்தேன். அரக்கோணத்தில் ஒரு புக் ஃபேர் நடத்தணும், அதுக்கு ஒரு ஹாலை புக் பண்ணணும். நேரடியாக போய் அதுக்கு ஒரு 5000 ரூபாய் கட்டி அதுக்கு பிளாக் பண்ணணும். ராஜேந்திரன் என்ன சொல்கிறாங்க, தம்பி காலையில் போய் அந்த அரக்கோணம் வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க தம்பி. காலைல ஃபோன் பண்ணி சொல்கிறார், சரிண்ணே நீங்கள் போய் அந்த 5000 ரூபாய் கட்டிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வோடா கிரைஸ்ட் வந்தாங்க, அந்த 5000 ரூபாய் வாங்கிக்கங்க. சரி. வீடு பவர் அப்பார்ட்மெண்ட்ஸ், சக்கரியா காலனி. அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வள்ளுவர் கோட்டம் பக்கமாக வந்து பிரிட்ஜில் வந்து அங்கே டீசல் போட்டுட்டு அந்த பங்க்லேருந்து வழியே அப்படி ஒரு 100 மீட்டர் கூட டங்கு 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 டங் 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 டங்னு அடிச்சுது. என்னடா அப்படி அடிக்குதே? காரை விட்டுட்டு கீழே இறங்கிட்டு காரை ஆஃப் பண்ணல, இன்ஜின் ஓடிட்டுருக்கு. இறங்கிட்டு பார்த்தா பேக் டயர், ரைட் ஹேண்ட் சைட் டயரில் ஒரு கட்டையில் ஆணி அடிச்சிருக்கு, அது உள்ள குத்தி இருக்கு. ஐயோ, எப்படா, நல்ல வேலை பஞ்சர் ஆகுமோ ஒரு பயம். பஞ்சர் ஆயிடுச்சோ. இப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறேன், காற்று இறங்கலை. இறக்கி விட்டு கட்டையை எடுத்துட்டு அப்புறம் அப்படியே நானும் இன்னொரு பிரதர் கோஷி அங்கிளை கில்லிஸ்லேருந்து கூட்டிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் அரக்கோணம் போகிறோம். போயிட்டு அந்த ஸ்கூலில் போய் வந்துட்டோம். வந்துட்டு
அப்போ தான் பார்க்குறேன் பேக்கை காணோம். பேக்கில் என்ன இருந்தது? ஆ ஆ 5000 போனது பற்றி இல்லைங்க, என்னுடைய ஃபோன் புக்கு காணாம போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நண்பர்கள், என்னுடைய ரொம்ப முக்கியமான எம்எம்டிஏ இல்லைன்னா அன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பிளான் சாங்ஷன் வாங்குறதுங்கிறது, போகிறது வர்றது, டே அப்பா என்ன கான்டாக்ட்ஸ் போயிடுச்சு. துக்கமாக உக்காந்தேன். அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் போய் சொன்னான், ஐயா அப்படி ஆயிடுச்சு ஐயா, சாரி, இங்கே தான் பார்த்தேன் இப்படி ஆயிடுச்சு. அந்த கட்டை காட்டினேன், பாருங்க ஐயா இப்படி ஆகி போயிடுச்சு. சரி நீங்கள் லெட்டரில் எழுதி கொடுங்க, போயிட்டு எனக்கு அந்த 5000 ரூபா நீங்கள் சீக்கிரமாக செக் அனுப்பிச்சிருங்க. சரி ரைட். ஓன்னு அழுதாங்க. ஒரு சத்தம் கேட்குது, டேய் திமிரு பிடிச்சவனே, நான் தான் அதுக்கு அவனை அனுமதித்தேன். நீ அந்த கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கிட்டு நீ சீஃப் செக்ரட்டரிட்ட பேசுவியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுவியா, அந்த டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணுவியா, இங்கே ஃபோன் பண்ணி தொலைச்சி விடுவேன். தொலைச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு என் முகத்தை பார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நானே செய்வேன். கதறி அழுதுங்க. I wept and said, Lord, thank you. Since this day, from this day, ஆண்டவர் சொன்னா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஃபோன் புக்கை வச்சேல பார், இப்போ நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன் பார். அந்த ஃபோன் புக்கு என்னைக்கு தொலைஞ்சதோ அன்னிலிருந்து ஆண்டவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாரையா. எனக்கு இவரு தெரியும் அவரு தெரியும்னு சொல்றதுக்கு வாய் வரல. யார் வந்து சொன்னாலும் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் நாம் கண்களை ஏறெடுப்போம், அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் தேவன். அத்தனை காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார், அத்தனை காரியத்திற்கு கர்த்தர் செவி சாய்த்தார். எத்தனை காரியங்களுக்கு நாம் கர்த்தரிடத்தில் கேட்டோமோ அத்தனை காரியங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தர் சீமானாய், ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீமானாய் மாற்றினார். அதற்கு என்ன? டிஸ்கனெக்ஷன். சொல்லுங்க, என்னது? இதுல இருந்து பிறந்த ஊரு, அப்பா, தொழிலு, இனம், மொழி, ஜாதி இதெல்லாம் வெட்டு, வேறு பிரி. உன்னை பிரித்தெடு, கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார் அல்லவா? பிரித்தெடுத்த அனுபவம் என்ன தெரியுமா? தெரியாதே, சொல்லி கொடுக்கல. பல முறை சபையில சொல்லியிருக்கிற, தாய் வயிற்றிலிருந்து பிள்ளை வெளியே வருது, வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்யறாங்க? எங்கம்மா ஃபர்ஸ்ட் வேலை என்னம்மா? கார்டு என்ன பண்ணும்? என்ன கார்டு? அது பேரு அமெரிக்கா, அமெரிக்கா கார்டு. ஆமா, ஜெர்மன் கார்டு, ஆஸ்திரேலியா கார்டு, இதெல்லாத்தையும் வெட்டு. முதல்ல தொப்புல என்ன செய்யப்பட வேணும்? இன்னைக்கெல்லாம் அறுக்கப்பட்டல தான் உட்கார்ந்து இருக்கோம். இன்னும் அம்மா தொப்புல அறுக்கப்படலன்னா அம்மாவோட தான் போனோம். அசிங்கமா இல்ல? அருவருப்பா இல்ல? எங்கேயாவது அந்த காட்சியை பார்த்துருக்கிறீங்களா? அதான் என் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன? பிறந்த ஸ்வாபத்திலிருந்து என்ன செய்யப்படணும்? வெட்டப்படணும், துண்டிக்கப்படணும், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படணும். வேறு பிரிக்கப்பட்டவன் தான், துண்டிக்கப்பட்டவன் தான் ஆவிக்குரியவன். இந்த ஆவிக்குரியவன் தான் பறக்க போகிறான். அல்லேலூயா. துண்டிக்கப்படாதவன் இந்த உலகத்திலே இருப்பான். உலகத்தானை போல ட்ரெஸ் பண்றது, உலகத்தானை போல பேசுறது, உலகத்தானை போல ஆடுறது, உலகத்தான போல முடி. ஏன்டா தாடி வச்சிருக்க? எல்லாம் வச்சிருக்க, நான் வைக்கிறேன். ஏய், வழங்க மாட்டடா, ஒழுங்கா ஷேவ் பண்ணு, ஒழுங்கா முடிய வெட்டு. உன்னை கர்த்தர் வேறு பிரித்தபடியினால் உனக்கு கர்த்தர், 2வது வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. பெரிய ஜாதி. எப்போ? வேறு பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் உனக்கு வர்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னை ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்குவார். 2வது, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் ஆசீர்வாதம்.
உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேர் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இந்த அட்மிஷன் வந்துருச்சுன்னா, பாஸ்டர் எனக்கு அவர் தெரியுமா இவர் தெரியுமான்னு. எனக்கு ஒருத்தரும் தெரியாதுடா, எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் செத்து போயிருப்பான், எனக்கு யாரும் தெரியாது. என் பேரை போய் சொல்லு போ, என் பேரை போய் சொல்லு போய் சொல்லியிருக்கிறான். மாதிரி பிஷப் விக்டர், ரெவரண்ட் டாக்டர் விக்டர் சொல்லியிருக்கான். எங்க அவர் சர்ச்சு இருக்கு? கொளத்தூர் டீச்சர்ஸ் காலில் இருக்கு. அவர் பிஷப்பா, ரெவரண்டா, டாக்டரா? நான் ஒரு மெசேஜ் ஒழுங்காக கேட்டுட்டு இருக்கேனே, அவர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இவன் கிடு கிடு கிடுன்னு ஆடிட்டான். ஏன் கேட்டேன்னு சொன்னான், பாஸ்டர் டே எனக்கு ஆளே தெரியாதுடா, யாரா அவர்? அவர் பிரின்சிபல் பாஸ்டர். பிரின்சிபலா? எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. இல்லை பாஸ்டர் உங்கள் யூடியூப் அவர் பார்க்குறாராமே. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, வெளியே சபையாக நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. எனக்கு ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டேன் நான். அதனால தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் போடுவாங்க, we are praying for you pastor, continue this truth. ஆமாம், நூற்றுக்கணக்கானவர் போடுறாங்க. அந்த காலேஜ் பேர் சொல்லலை, அந்த பிரின்சிபல், அந்த பாஸ்டர் பொண்ணு, அவன் இங்கே வந்து நிற்கிறான், பாஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுவீங்களான்னு. என்னடா பண்ணேன்? இல்லை உங்களுக்கு கொடுத்து சொன்னேன். அவர் நம்பர் என்னடா? வாங்கலையே. எனக்கா நம்பர் இல்லை. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியுதுன்றாரு, ஆனால் எனக்கு தெரியலையே. இவன் செருப்பு தேய அலைஞ்சிருக்கிறான். காலேஜும் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கடைசியாக கேட்டாரான், நீ வந்து பொய் சொல்லியாடா அட்மிஷன் வாங்குற? நீ அவர் சர்ச்சு பையனா? நீன்னு. இல்லை இல்லை சர்ச்சு பையலான்னு அந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் என்ற ரொம்ப அன்பாக பேசுவார், அதனால தான் சொன்னேன். அவர் டாக்டரும் கிடையாது, பிஷப்பும் கிடையாது, தன்னை பாஸ்டர் கூட சொல்ல மாட்டாடா. நான் தான் அவருக்கு மெசேஜை கேட்டிருக்கிறேனே, நீ அவர் பேர் சொன்னதுனால உனக்கு அட்மிஷன் போ. நீ பேர் சொல்லாமல் இருந்தால் உனக்கு காலையில் குரூப்பில் போட்டிருப்பேன் ஃப்ரீ. நீ பொய் சொன்னதுனால உனக்கு பே சீட்டு போ, கட்டு ஒரு 52,000 ரூபா கட்டு. உண்மையாக பேசுனா கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ பெருமைக்காக எல்லாருக்கும் என் பேரை தெரியணும்னா சீக்கிரமாக உன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். மறைஞ்சிருந்து வாழு, இதுதான் சத்தியம். நீ ஜெபிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நீ வேதம் வாசிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு யாருக்கும் தெரியக்கூடாது. அதான் ஏன் சத்தியம். உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இதான் ஆவிக்குரிய தன்மை. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? யாருக்கு? வேறு பிரிக்கப்பட்டவனுக்கு. சொல்லுங்க, வேறு பிரிக்கப்பட்டவனுக்கு தன்னால வரையாது. கரண்ட் இருந்தா சுவிட்ச் போட்டா கட்டாயம் இது தலை எடுத்து இந்த லைட் எரிஞ்சுதான் ஆகணும். கரண்ட் இல்லைன்னா நீ கடப்பட நீ சுவிட்ச நீ 20-30 முறை போட்டாலும் கரண்ட் லைட்டு எரியாது. நீங்க சுவிட்ச் கரண்ட் இல்லாம சுவிட்சை போட்டுங்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லை. பணம் வராதா, பொருள் வராதா, வேலை வராதா, கலை நடக்காதா, ப்ரொமோஷன் வராதா, இது வராதா, அது சத்தியமா நான் சொல்றேன், நீ தலைகீழ நின்னாலும் நடக்காதியா. இந்த சட்டம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் சட்டம். நீ ரட்சிப்பு இல்லாட்டினா நீ போய் மலை மலை ஏறி இறங்கு, உனக்கு கோடி கோடியா சுமக்கும். நீ பிசாச வணங்கு, எல்லாம் கொடுப்பான். கொடுத்துட்டு கொடுத்தது 10 புட்டுங்கிறது 20 இருக்கும். சொல்லுங்க, பிசாசு கொடுப்பான். எவ்வளோ கொடுப்பான்? 10 கொடுப்பான். பிடுங்கிறது செத்தே போயிடுவ. போ. பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, தங்களை காட்டுவதற்காக வாழாதீங்க. கிறிஸ்துக்காக வாழுங்க. உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க. 3வது வசனம், 12:3 வாசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதையா ஆண்டவருடைய வாக்கு.
யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எப்படி என்ன சபிக்கலாம்? எப்படி என்ன பேசலாம்? ஐயோ ஐயோ, நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் கர்த்தர் நடத்தியிருக்கிறாரு. இந்த விசுவாசிங்க சிலர், அநேகர் இல்லை, அநேகரங்களை நேசிக்கிறீங்க. 12 சீசர்கள் கூட ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சான். ஹலோ தோத்திரம். சிக்காய் கோமா போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை 23 வருஷம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ஊழியத்தின் பாதையில் நாங்கள் கடந்து வந்தப்போ ஒரு சில ஆட்கள் பாஸ்டம்மா குறித்தே என்கிட்ட வந்து அவ்வளோ கெட்டதாக சொல்லுவாங்க. அவங்க இப்படி, இவங்க இப்படின்னு. நான் கேட்டு அமைதியாக சிரிச்சுட்டு இருப்பேன். ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஏன்? சுயம் செத்துது. நாளைக்கு பாஸ்டர் உங்க பையன் இந்த பொண்ணோட ஓட போறான். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? பிடிச்சி வச்சிங்க பாஸ்டர், பிடிச்சி வச்சிங்க, வெளியே எங்கேயும் விடாதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், அவர்கள் நம்ம மத்தியில் இல்லை. சுயம் செத்தா நீ ஜெயம் எடுப்ப. சொல்லுங்க. ஆமாம், உன்னை ஏசுவாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் வந்து ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறாரு, பிஸ்னஸில் வந்த வருமானத்தை காட்டிலும் அதிக வருமானம் வர்றதுனால தான் அவர் ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. இப்போ நாங்கள் பணத்தை எங்கே திரும்ப புதைச்சி வச்சுருக்கிறேன்? இந்த புல்பீட்டில் புதைச்சி வச்சுருக்கிறேன். நான் போனதுக்கப்புறம் நோண்டி பாருங்கள், 2000 ரூபா கட்டு, ஒரு 1500 கட்டு இருக்குதுக்குள்ள. 500 ரூபா கட்டு இருக்குல்ல, அது ஒரு 2500 கட்டு உள்ளே இருக்குது. தங்கம்ல, அந்த அம்மா சொன்னால 12.5 கிலோ தங்கம் வச்சுருக்கிறேன்னு, அது இங்கே ஒரு 100 கிலோ இருக்குது. கைவிடப்பட்டாங்க, எடுத்துக்கொள்ளுங்க, உள்ள இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தேவோட மகிமை இல்லாமல் எந்த மகிமைங்க இல்லையா? இன்னைக்கு காலைல 8:15 என் நிலைமையை பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. நான் நிற்கிறத பார்த்துட்டு ரத்த வாந்தி, பயங்கர வாந்தி, மஞ்சளா. முதல்ல ரத்தம் வந்தது, அதுக்கப்புறம் மஞ்சளா. பாஸ்டமா காட்டல, அவங்க மஞ்சளை தான் பார்த்தாங்க. அவ்வளோ வச்சுட்டு இங்கே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கேன் பாருங்க, இதோட வார்த்தை கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இது ஏன் பலத்தில் இல்லை, கர்த்தரோட பலத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு நாள் லேட்டாக வர மாட்டாரு, ஓடி வந்துட்டாங்க. கர்த்தர் கொடுக்குற பலன், வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. கொரியர்காரங்கிட்ட கவரை கொடுத்துட்டான். எங்கே ஹிக்கி பிக்கி என்னதெல்லாம் கொடுக்குறாங்களே சாப்பாடு, எங்கே ஆளை காணோம்? அவர் எங்கேயோ டெலிவரி பண்ண போயிட்டார். நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஆர்டருக்கு 10 கையில் கொடுத்துட்டாங்க. அவன் வேலை என்னது? டெலிவரி பண்ணணும். அதே போல் தான் நான் டெலிவரி பாய், ஐ எம் டெலிவரி மேன். வாட் காட் கேவ் ஐ ஹாவ் டு டெலிவர் இட், ஆர் அதர்வைஸ் ஐ வில் பி டேக்கன் ஆக்ஷன். ஆக்ஷன் வில் பி ஆன் மீ. கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். ஆபிரகாமை கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ ஆசீர்வாதம்? எப்போ ஆசீர்வாதம்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விடாம உனக்கு ஆசீர்வாதம் கிடையாதுயா. நீ விட்டு பாரு. என் நாமத்தின் நிமித்தம் தாயாவது தகப்பனையாவது சகோதரியாவது விட்டவன் தான் எனக்கு
பார்த்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் விட்டான் பாஸ்டர், நானும் உங்க வீட்டில் இருக்க போறேன் பாஸ்டர்னா, ஐயோ கர்த்தாவே, சாலமோன்னா நான் அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தனுக்கு உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒருத்தனுக்கு 2 இருக்கா? ஓஹோ, நான் உங்களுக்கெல்லாம் 1 தான் இருக்குன்னு யோசித்தானே, அமைதியாக இருக்கிறீங்க. ஒருத்தனுக்கு 1 தானே, சொல்லுங்க, 1 தானே. அப்போ ஒருத்திக்கு 1 தான். விட்டுட்டான் பாஸ்டர்னு சொல்லி இங்கே வந்துடாதீங்க. உங்கள் வீட்டுக்காரங்களை வச்சு பராமரிக்க முடியாது தான் அவர் உட்காந்து தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே உட்காந்து நான் என்ன பண்ணுறது? வருஷம் உட்காரனா உட்கார மாட்டேன்றீங்க, நான் உங்களை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. சொல்லுங்க, எழுத்தின்படி அல்ல. இந்த கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணாங்க, இன்று முதல் உன் தாய் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ, அட பாவி, அந்த புருஷன்காரன் சொல்லுவான், பைபிள் பாஸ் சொல்லிட்டாரு, இனிமேல் இல்லை இந்த பொண்டாட்டி சொல்லுவான், பாஸ் சொன்னார்ல உன் அப்பா விடையோ அம்மா விடையோ விடணும்னு, நீ அந்த பக்கம் காலை வச்சா நான் கழுத்தில் கயிறு கட்டி தூங்கிடுவேன் நான் ஒத்தி. ஆடா பாவி, வசனம் புரியாமல் கதை பேசிகிட்டு இருக்கு. உன் தாயும் தகப்பனும் கனப்படுத்து. ஹானர் யுவர் ஃபாதர், ஹானர் யுவர் மதர், ஹானர் யுவர் ஃபெலோ பீயிங்ஸ். உன்னை போல மனிதர்களை கனப்படுத்து. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். உன்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நான் கொடுத்த மெசேஜ் ஒன்லி 30%. இன்னும் 100ல் 30 போச்சுன்னா 70%. இது போதும். நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். கற்றுக்கொண்டதை சொல்லுங்க. வாட்ச் ஓடுதா? வாட்ச் ஓடுதா? ஓடல. இப்போ சொல்லு. வாட்ச் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். சொல்லு. இந்த கடைசி காலத்தில் நாம் என்ன செய்யப்படணும்? வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் போக முடியும். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, உலக ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரியவர்கள் யார்? தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனை மாத்திரம் பின்பற்றுகிறவர்கள். உலகமும் கர்த்தரும் முடியாது. You should serve only one God. ஒன்று அனலாயிரு, என்னை பின்பற்று, இல்லைன்னா அந்த பாகாலை பின்பற்று. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காக அழிவில்லாத ராஜ்யத்தை வச்சிருக்கிறேன். இது பூமி அழிவுக்குரியது, அழிந்து போகக்கூடியது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், மகிமை நிறைந்த ராஜ்யம். அங்கே நாம் ஆண்டவரை முகமுகமாய் காணப்போகிறோம். எல்லாம் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றும். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து பார்க்கிறான். நாம் ஆவிக்குரியவர்களா அல்லது கிறிஸ்தவர்களா? நமக்கு இன்னொரு பேர் இருக்கு, விசுவாசி. விசுவாசியே, நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறீர்களா அல்ல உலகத்துக்குரியவர்களாக காணப்படுகிறோமா? உலக கவலை உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது. சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அவர் சமாதானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி உங்களை மகிமைக்குள்ளே கொண்டு வருவராக. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஆராதித்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன்,
இனி என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நான் உலகத்தான் அல்லவே. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்லவே. I am not a worldly person. எனக்கும் உலகத்தில் இருக்கிற அந்த துண்டிப்பு அறுக்கப்படட்டும். எல்லாம் வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் அந்த உலகத்தில் இருக்கிற துண்டிப்பு அறுக்கப்படட்டும். எல்லாம் வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படியே நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? இன்னும் என் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்கிற, ஐயோ நீ கனி கொடுக்கல. கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். ஆனால் அந்த கால வேளையில் ஆண்டவர் வீட்டில் எதிர்பார்க்கிறார் கனி கொடுக்கிற ஒரு மரம். அவர் பசியாக இருந்தார். அத்தி மரத்தை பார்க்கிறாரு, அதில் இலை இருக்கு, ஆனால் என்ன இல்லை, கனி இல்லை. ஆண்டவர் சபிச்சுட்டு போனார். ஐயோ என்ன நடந்தது? அந்த மரம் பட்டு போயிற்று. அதை எதை காட்டுகிறது என்றால், பட்டு போன அந்த மரம் எதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது? விறகுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அக்கினியிலே போட்டால் அது நல்லா பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நாங்கள் விறகுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு மரத்தை வெட்டலாம், ஏன்னா அது பட்டு போயிடுச்சு, காஞ்சி போயிருக்கு. மீதெல்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஆனால் ஒரு மரமாக இதை அப்படியே எனக்கு நேராக இருக்க ஒரு மரம், அது வெட்டணும். நாளைக்கு போய் விறகு வாங்கணுன்றாங்க. நான் நேற்று யோசனை வெட்டலாமே, ஆள் இல்லை. சரி வாங்கிடுங்க. பச்சையாக இருக்கணும், கனி இருக்கணும். சொல்லுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கணும், ஆவிக்குரிய கனியும் இருக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கவலைகள், துக்கங்கள், ஏமாற்றங்கள், சோர்வுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பல தடுமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க வல்லவராக இருக்கிறார். இவைகள் அனைத்தும் உங்களை உருவாக்கும். வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் ஆவிக்குரியவனுக்கு இது மகிமையை கொண்டு வரும். ஆமீன் சொல்லுங்க. வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், நிந்தனைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாம் ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. உலக மக்களுக்கு என்ன வரும்? நெருக்கம், பாடு, நிந்தனை. உலகத்தானுக்கு என்ன வரும்? சீ, ஏண்டா நான் செத்து போலாமே, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? அது உலகத்தான் சொல்றது. ஆனால் ஆவிக்குரிய சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். உலகத்தின் இருப்பனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் தண்ணி மேலே நடந்தால் நானும் இயேசு கூட நடப்பேன். ஆமென் சொல்லுங்க, நானும் இயேசுவோட கூட நடப்பேன். If you walk with Jesus, if you be with Jesus, if you sit with Jesus, you can also walk among the midst of the problems. எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீ இயேசுவோடு நடக்கும் பொழுது இயேசுவானவர் உனக்கு பதிலை, கிருபையும் பலனை கர்த்தர் கொடுத்து, நீ காலை வைச்சா யோதா நதி ரெண்டாக பிளந்தது போல கர்த்தர் வாழ்க்கை அத்தனை நதிகளை பிளக்க வைப்பார். காரணம், உங்களுக்குள்ள வேத வசனம் இருக்கிறது, உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. You have the word of God. The word of God is a powerful God. Hallelujah. The word of God is a powerful tool. Hallelujah. வசனத்தின்படி நடக்கிறவர்கள், வசனத்தை காத்துக்கொண்டவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் வெட்கம் என்பதே வராது. சத்துருக்கள் உங்கள் பாதத்தில் வந்து விழுவாங்க. The word of God is a powerful tool. பயப்படாதீங்க. ஒப்பு கொடுத்தவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே நல்ல வேத வசனத்தை கேட்க, வாசிக்க, தியானிக்க எனக்கு உதவி செய்யும். நான் உலகத்தான் அல்லவே. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்லவே, என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றும். தேவனுடைய மகிமை என்னை சூழ்கொள்ளட்டும், கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி அந்த கிருபையும் அந்த மகிமையும் அந்த பலத்தையும் கத்து கொடுத்த அந்த கர்த்தருக்கே மகிமை, அந்த மகிமை கர்த்தருக்கு கொடுங்க. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இயேசுவே, ஹல்லேலூயா, நன்றி. ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நித்தமும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஏசப்பா நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.